கைகளை ஏந்தி விட்டேன், கண்ணீரை சிந்தி விட்டேன். கைகளை ஏந்தி விட்டேன், கண்ணீரை சிந்தி விட்டேன். கல்புக்குள் உனை நினைத்து இறைவா, கல்புக்குள் உனை நினைத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم صلاة الرجل في جماعة تزيد على صلاته في بيته وصلاته في سوقه بضعا وعشرين درجة، وذلك أن أحدهم إذا تولى فأحسن الوضوء ثم أتى المسجد إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم. அன்னைக்குரிய சகோதரர்களுடைய பெரியோர்கள, இங்கு நாம் பார்க்கக்கூடிய பாடம், ஒரு மனிதன் தொழுவது, கூட்டாக ஜமாத்தாக பெறக்கூடிய தொழுகை எங்கு வருவது சால சிறந்ததாக இருக்கின்றது. தொழுகைக்காக வேண்டி பள்ளிகளில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சமயங்கள் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் விளக்கக்கூடிய பாடம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தமது வீட்டில் தொழுவதை விடவும் தமது கடைத்தெருவில் தொழுவதை விடவும் அவர் ஜமாத்துடன் தொழுவது 20க்கும் மேற்பட்ட மடங்கு அதிக சிறப்புடையதாகும். ஏனெனில் உங்களில் ஒருவர் உது செய்து அதை செம்மையாகவும் செய்து தொழ வேண்டும் என்ற ஆர்வத்தில் தொழுகின்ற ஒரே நோக்கத்துடன் பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர் பள்ளிவாசலுக்குள் நுழையும் வரை அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு தகுதி அவருக்கு உயர்த்தப்படுகின்றது. ஒரு தவறு அவருக்காக மன்னிக்கப்படுகின்றது. அவர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்து விட்டால் தொழுகையை எதிர்பார்த்து அவர் தம்மை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கும் வரை அவர் தொழுது கொண்டு இருப்பவராகவே கருதப்படுகின்றார். உங்களில் ஒருவர் தாம் தொழுத இடத்திலேயே இருக்கும் வரை அவருக்கான வானவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். எவ்வாறு? இறைவா, இவருக்கு கருணை புரிவாயாக, இறைவா இவருக்கு மன்னிப்பளிப்பாயாக, இறைவா இவரது பாவங்களை பாவ மன்னிப்பை ஏற்பாயாக என்று அவர்கள் கூறுகின்றனர். அவர் சிறு துடக்கின் மூலம் தொல்லை தராத வரை இது நீடிக்கும் என்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 விஷயங்களை இந்த ஹதீஸ்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று, சிறந்தது எது? வீட்டில் தொழுவதை விட, கடத்தலில் தொழுவதை விட பள்ளிகளில் வந்து தொழக்கூடியது 20க்கும் மேற்பட்ட ஒரு ஹதீஸ்கள் தெளிவாக இருக்கிறாங்க. 27 மடங்கு நன்மை என்பதாக இந்த ஹதீஸ்களை 20க்கும் மேற்பட்ட என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நன்மைகள் அதிகம். அதே சமயத்துல நாம் வீட்டிலேயே ஒன்று செஞ்சுட்டு ஒரு மனிதர் வர்றாரு, நல்ல முறையில் அங்கேயே ஒன்று செஞ்சுட்டு தொழக்கூடிய நோக்கத்தில் பள்ளிவாசலுக்கு தொழத்தான் நம்ம போறோம் அப்படிங்கிற அந்த நோக்கத்திலே இவர் வர்றாரு. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களும் இருக்கிறது அல்லவா? இந்த ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் அவர்களுக்கு ஒரு நன்மைகள் எழுதப்படுகின்றது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, அவர்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது.
ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது என்பதாக சொல்றார். மூன்றாவதாக சொல்லக்கூடியது, வந்துட்டார் அவரு, இங்க பள்ளியாசலுக்கு வந்துட்டாரு, வந்து முடிச்சு தொழுகிறாரு, தொழுகை முடிச்ச இடத்திலேயே அவர் அமர்ந்திருக்கின்றார், துஆ செய்யல, தொழக்கூடிய இடத்திலே உட்கார்ந்து இருக்காரு. தொழக்கூடிய இடங்களில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவருக்காக வேண்டி வானவர்கள் மலக்குகள் துஆ செய்கின்றார்கள். எப்படி துஆ செய்றாங்க? யா அல்லாஹ், இவருக்கு நீ கிருபை செய்வாயாக, இவருக்கு நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், இவருக்கு நீ மன்னிப்பாயாக, இவருடைய எது பிழைகள் இருந்தால் அதை மன்னிப்பாயாக. மூன்றாவதாக சொல்றாங்க, யா அல்லாஹ், இவர்கள் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்றாக சொல்றார். வானவர்கள் துஆ செய்கின்றார்கள். அப்படியானால் சாதாரண உட்கார்ந்து இருக்கக்கூடிய சமயத்தில் நமக்கு வந்து துஆ செஞ்சிருக்காங்க. அதே சமயத்தில் நாமும் அந்த சமயத்தில் துஆக்களை என்னென்ன ஆஜத்துகளை கேட்கின்றோமோ, தேவைகளை கேட்கின்றோமோ, மலக்குகளுடைய துஆக்களுடன் நம்முடைய துஆக்கள் ஒன்றிக்கும். அதனால்தான் இன்னைக்கு நாம் கூட்டு துஆக்களை செய்வதற்கு காரணம், முக்கிய ஒரு காரணம் இதுதான். ஏன்னா ஏதோ ஒண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, சில சமயம் கேட்காம போயிடுவாங்க. கேட்கிறது ஏதோ ஒண்ணு கேட்டு போயிடணும். ஒரு அற்புதமான அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மண்ணு செல்வாயக்கூடிய உணவு வந்து இறங்குச்சு. அது எப்படின்னா எந்த வேலையும் செய்ய வேணாம், இதுங்க எந்த ஒரு உழைப்பும் இல்லை, படுத்திருப்பாங்க. நைட்ல படுத்து காலையில எந்திரிச்சு போனோம்னா இந்த புல்வெளிகளில் எப்படி பணிகள் இருக்கின்றதோ, படிந்திருக்கின்றதோ, அதுபோன்று இவர்களுக்கு உணவுகள் படிந்திருக்கும். மண்ணு செல்வாய் எனக்கூடிய ஒரு சுவைமிக்க ஒரு உணவு. இந்த உணவுகளை போய் இவங்க எடுத்துக்கொள்வாங்க. எடுத்து அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு கண்டிஷன் ஒண்ணுதான், நீ எடுத்து சாப்பிடு. எப்படி? கொஞ்சமா சாப்பிடு, அன்னைக்கு தேவையானதுக்கு சாப்பிட்டு எடுத்துக்க. இன்னைக்கு எவ்வளவு தேவையோ, ஒரு நாள் எவ்வளவு சாப்பிட முடியுமோ, நீ காலையில இருந்து நைட்டு வரை எவ்வளவு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நீ உணவை எடுத்து வச்சுக்க. சேமிப்பு என்பது செய்து வைக்க கூடாது. ஏன்னா நாளைக்கும் உனக்கு நான் தருவேன், நாளைக்கு வேணுமே அப்படின்னு நீ சொல்லி சேமித்து வைக்க கூடாது. இவங்க இதை சேமித்து வச்சாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா அது கெட்டு போகக்கூடிய நிலைமையில வந்துச்சு. அப்ப இவங்க பார்த்தாங்க, என்னடா இது ஒரே உணவா இருக்கு, மண்ணு செல்வான், இந்த ரெண்டு உணவு தான் இருக்கு, இதெல்லாம் நமக்கு சரி வராதுன்ட்டு உடனே கேட்டாங்க, யார் உள்ளா மூசா தான், எங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. மண்ணில் இருந்து விளையக்கூடிய பூண்டு வகையிலும் வெங்காய வகையிலும் கீரை வகையிலும் இது போன்ற மண்ணில் விளையக்கூடிய வஸ்துக்கள் எங்களுக்கு அல்லாஹ் கேட்டு கொடுங்க அப்படின்னு. அப்ப சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அந்த வசனத்துல, நீங்கள் அற்புதமான சில விஷயங்களை நீங்கள் கேட்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய பரக்கத்தில் மிக்க இந்த உணவை விட்டு கண்ணியமான ஒரு உணவை விட்டு நீ என்ன செஞ்சீங்க? அற்புதமான அந்த வார்த்தைகள் அதான் தேவைப்படுத்தப்படுகிறது. அற்புதமான விஷயம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களே, சரி உங்களுக்கு கேட்டது கிடைக்கும். அல்லாஹ் கேட்டாங்க, வாங்கினாங்க. அது அப்பாற்பட்ட ஒண்ணு. நீங்க இந்த ஒவ்வொரு கிராமத்துக்கு போங்க, கிடைக்குது. நீங்க தனித்திறங்க. ஏன்னா நாம் துஆக்களை கேட்க வேண்டும் என்பது கபறுகள் ஆகக்கூடிய சமயங்களில் கேட்கக்கூடியது. ஒரு தீர்க்கமான நமக்கு இன்னும் உபயோகத்திற்கும் சரி ஆசிரத்திற்கும் சம்பந்தமான துஆக்களை கேட்க வேண்டும்னா நமக்கு இப்ப கூட்டு துஆக்கள் என்பது கேட்கக்கூடிய துஆக்கள் யாரும் அதுக்கு மேல வந்துட்டு எனக்கு கொடுத்துரு, எனக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குறேன்னு சொல்லுங்க, யாருலாம் எனக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குறாங்களா, யாருலாம் எனக்கு எல்லாம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் எனக்கு அடி பண்ண அப்படிலாம் யாரும் கேட்க போறதே கிடையாது. எந்த இமாம்களும் அந்த இடத்துல துஆக்கள் அப்படி கேட்கறது இல்லை. என்ன கேட்கிறாங்க? ஒவ்வொரு சமயங்கள் இந்த ஃபஜ்ருடைய நேரம் வந்து துஆக்கள் கேட்கின்றோம். யாரெல்லாம் இந்த ஃபஜ்ருடைய நேர தொழுகையில எங்களுக்கு சபாஹனா சபாஹ சாலிஹின் சாலிஹான நல்லவர்களுடைய கூட்டத்தில் சேர்க்கக்கூடிய ஒன்றான இந்த ஃபஜ்ரை எங்களுக்கு ஆக்குவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய ஃபஜ்ருடைய காலை பொழுதை நடுலாகவும் சீரானதமாக்குவாயாக. நடுப்பகுதியை எங்களுக்கு வெற்றியானதாக ஆக்குவாயாக. கடைசி பகுதியை எங்களுக்கு சிறந்ததாக ஆக்குவாயாக. அந்த துஆக்களில் கேட்கும் பொழுது அது அப்படித்தான் கேட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆக்களும், ஒவ்வொரு பக்தர்களுக்கும் கேட்கக்கூடிய துஆக்களும்
அதனாலதான் அப்படி பொதுவானதாக மனிதர்களுக்கு இவ்வுலகத்திலும் நன்றாக இருக்கணும், மறு உலகத்திலும் நன்றாக இருக்கணும், அவருடைய வாழ்க்கைகள் தெளிவாக வேண்டும் என்பதற்காக தான் அப்படி துஆக்களை கேட்கப்படுகின்றது. ஏனென்றால் இது மட்டுமல்ல, அதற்கு பின்னாடி நம்ம துஆ செய்யலாம். எவ்வளவு நேரம் உட்கார்ந்துக்குமோ அவ்வளவு நேரங்கள் மனிதர்கள் நமக்கு துஆக்கள் கேட்கிறாங்க. எதுவரை நம்முடைய ஒழு முடியாமல் இருக்கும் வரை. ஒழு முடிஞ்சா முடிஞ்சோம். அதான் இந்த ஹதீசுகள் நம்மளுக்கு உணர்த்தக்கூடியது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிறகாம் அமல் செய்யக்கூடிய நண்பாக்கியத்தை வல்லவல்லாஹ் அனைவருக்கும் தந்தால் உருவானாக. வாஹத்தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.